exercise 1.4 mark. இதில் வந்து FP equal to 12579, Q equal to 2357911, R equal to 34579, S equal to 23458 கொடுத்துருக்குறாங்களா. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா P union Q union R, P intersection Q intersection S, Q intersection S intersection R. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து P யூனியன் Q யூனியன் R. ஃபஸ்ட்டு P யூனியன் Q கண்டுபிடிச்சிக்கலாமா. P யூனியன் Qனா ஃபஸ்ட்டு Pயோட எலிமெண்ட் எடுத்து எழுதிக்கலாமா. 1 2 5 7 9 யூனியன் R என்னென்ன 3 4 சாரிடா யூனியன் 2 3 5 9 11. P யூனியன் Q ஃபஸ்ட்டு. P யூனியன் Pக்கும் Qக்கும் யூனியன் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் 1 2 3 5 7 9 11. again P யூனியன் Q யூனியன் R. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு P யூனியனுக்கு U கண்டுபிடிச்சிங்களாமா, Q கண்டுபிடிச்சோமா, அதை எழுதிக்கிட்டு 1 2 3 5 7 9 11 யூனியன் R என்னம்மா நம்மளுக்கு இங்கே மேலே கொடுத்துருக்க கொஸ்டின் 3 4 5 7 9. ரெண்டு ஜாயின் பண்ணி எழுதும் போது 1 2 3 4 5 7 9 11. இது எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், P இன்டர்செக்ஷன் Q கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இன்டர்செக்ஷன் Sஐ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு P இன்டர்செக்ஷன் Qனா என்ன பண்ணணும், Pயோட எலிமெண்ட் என்ன மேலே அது சொல்லுங்கள் 1 2 5 7 9. இது எழுதியாச்சா. இன்டர்செக்ஷன் 2 3 5 9 11. இப்போ இதுலேயும் எதுலேயும் சேமாக இருக்க எலிமெண்ட் என்ன, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது, 9 9. ஸோ என்னென்ன இன்டர்செக்ஷன் 2 5 9ன்றது எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. இப்போ இதில் மூணுத்தையும் சேமாக இருக்கிறது வந்து பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சது எழுதிக்கிட்டோமா 2 5 9 இன்டர்செக்ஷன் S என்னம்மா எலமெண்ட்டு 2 3 4 5 8. இந்த எலமெண்ட்டா இது ரெண்டுத்தில் எது எது சேமாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 சேமாக இருக்குது, 5 சேமாக இருக்குது. ஸோ 2 5. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின்னு Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஃபஸ்ட்டு Q இன்டர்செக்ஷன் S கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட எலிமெண்ட் என்னென்னா Q இன்டர்செக்ஷன் Sனா Qயோட எலிமெண்ட் வந்து 2 3 5 9 11. இன்டர்செக்ஷன் S வந்து 2 3 4 5 8. இது ரெண்டுத்தையும் சேமாக இருக்க எலிமெண்ட் என்னென்னு பாருங்கள். 2 சேமாக இருக்கா, 3 சேமாக இருக்கா, 5 சேமாக இருக்கா. ஸோ Q இன்டர்செக்ஷன் S வந்து என்னது 2 சேமாக இருக்குது, 3 சேமாக இருக்குது, 5 சேமாக இருக்கா. அது எழுதியாச்சா. Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஸோ ஃபஸ்ட்டு Q இன்டர்செக்ஷன் Sனா 2 3 5 5. அப்புறம் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஆரோட எலிமெண்ட் எடுத்து எழுதணும். ஸோ ஆரோட எலிமெண்ட் என்னென்ன புக்கை பார்த்தீங்கன்னா 3 4 7 9. இதாண்டா ஆரோட எலிமெண்ட். இது ரெண்டுத்தில் எது சேமாக இருக்குது, 3 சேமாக இருக்குது, அகெயின் 5 சேமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னதுன்னா 3 5. செகண்ட் கொஸ்டின் வந்து டெஸ்ட் ஃபார் த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. X such that X P equal to X such that X is a real number between 2 and 7 சொல்லியிருக்காங்க. Q equal to X such that X is a rational number between 2 and 7 சொல்லியிருக்காங்க. ஸோ P equal to rational number between 2 and 7 சொல்லியிருக்காங்களா. இப்போ 2க்கும் 7க்கும் மிடில் என்னென்ன நம்பர் இருக்குது 3 4 5 6. ஸோ Q இஸ் என்ன சொல்லியிருக்காங்க, Q வந்து ஒரு ரேஷன் நம்பர்னு சொல்லியிருக்காங்க.
P வந்து ரியல் நம்பர் தான், Q வந்து ரேஷியல் நம்பர்னா உங்களுக்கு √3 √5 √6ன்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? P யூனியன் Q கண்டுபிடிப்போம். P யூனியன் Qனா Pயும் Qயும் ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 3 4 5 6 யூனியன் √3 √5 √6. நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் இது பண்ணும்போது என்ன ஆகும்? 3 4 5 6 அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி எழுதும்போது √3 √5 என்ன எழுதுவீங்க? √6 வரையும் எழுதலாம். √6 எழுதியிருக்கிறேன்டா. நெக்ஸ்ட்டு வந்து P யூனியன் Q கண்டுபிடிச்சோமா? அதுக்கடுத்தது Q யூனியன் P. ஃபஸ்ட்டு Q எழுதிக்கணும். √3 √5 √6. ஏன் நம்ம √4 எழுதலாம்? √4ஓட இது வந்து வெளியே வந்துடுச்சுன்னா என்ன வரும்? 2 வரும்டா. √4 வந்து வெளியே வந்துச்சுன்னா 2 வரும். அதனால் இது எழுதலை. நெக்ஸ்ட்டு UP 3 4 5 6 இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதும் போது என்ன கிடைக்கும்? ஜாயின் பண்ணி எழுதுனா 3 4 5 6 √3 √5 √6. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக வருதா? 3 4 5 6 √3 √5 √6 3 4 5 6 √3 √5 √6. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஸோ 1 = 2. இட் இஸ் வெரிஃபைன்னு எழுதணுண்டா. இட் இஸ் வெரிஃபைன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன் பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் பார்ட்னா என்னது? P இன்டர்செக்ஷன் Q. P இன்டர்செக்ஷன் Qனா 3 4 5 6 இன்டர்செக்ஷன் √3 √5 √6 சேமாக இருக்காடா? இல்லை இல்லை. ஸோ என்ன எழுதிப்பீங்கன்னா நல் செட்டு. நெக்ஸ்ட்டு Q இன்டர்செக்ஷன் P √3 √5 √6 இன்டர்செக்ஷன் பார்ட் ஆஃப் 3 4 5 6. இதில் எதாவது சேமாக இருக்கா? இல்லை வேலை நல் செட்டு. அப்போனா இதுவும் ஃபஸ்ட்டு, இது செகண்டு ஈக்குவேஷன் நேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நேம் பண்ணிவிட்டு ஸோ 1 = 2 P இன்டர்செக்ஷன் Q = Q இன்டர்செக்ஷன் P. இட் இஸ் வெரிஃபைடு முடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் A = PQRS P = MNQST C வந்து MNPQS அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மில் வந்து எழுதிக்கலாம். யூனியன் ஆஃப் செட்ஸோட ஃபார்முலா வந்து A யூனியன் ஆஃப் B யூனியன் C A யூனியன் B யூனியன் C. ஓகேவாடா? ஃபஸ்ட்டு வந்து LHS வச்சுக்கலாம். LHS கண்டுபிடிக்கலாம். LHS என்னது? A யூனியன் B யூனியன் C. ஃபஸ்ட்டு நான் என்னமா சொல்லியிருக்கேன்? ப்ராக்கெட்டில் இருக்க கண்டுபிடிச்சா அதுக்கு பேலன்ஸ் இருக்கலாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பியோட எலிமெண்ட் என்னது? MNQST யூனியன் சியோட எலிமெண்ட் என்னது? MNPQS. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும்னா MNPQST. அகெயின் A யூனியன் B யூனியன் C ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா என்னடா வரும் உங்களுக்கு? A வச்சு எழுதணும் PQRS யூனியன் MNPQST. ஸோ இப்போ வந்து ஏயோட எலிமெண்ட் எழுதியிருக்கேன், அந்த B யூனியன் சியோட எலிமெண்ட் எழுதியிருக்கேன். மொத்தமாக எழுதும் போது என்ன எழுதுவீங்க? ஸ்டார்டிங் எழுதும் போது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு M எழுதிட்டு NPQRST. ஓகேவா? இது எழுதுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து RHS எடுத்துக்கணும். RHS வந்து ஃபஸ்ட்டு A யூனியன் B ஆஃப் யூனியன் சின்னு இருக்கா? ஃபஸ்ட்டு A யூனியன் B ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A யூனியன் Bனா ஃபஸ்ட்டு ஏயோட எலிமெண்ட் எழுதணும். ஏயோட எலிமெண்ட் வந்து PQRS தான். யூனியன் பியோட எலிமெண்ட் என்னது? MNQST. ஸோ உங்களோட ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதும் போது MNPQRST.
ஆர்எஸ்டின்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏ யூனியன் ஆஃப் யூனியன் சி வந்து ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி வந்து எம்என் பிக்யூ ஆர்எஸ்டி. யூனியன் சியோட எலிமெண்ட் வந்து எம்என் பிக்யூ எஸ். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எப்படி எழுதுவீங்க? எம்என் பிக்யூ ஆர்எஸ்டி. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 1 = 2 எழுதிட்டு சேமாக இருக்குது பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் இதுக்கு மேலே இருக்க ஈக்குவேஷன் சேமாக இருக்கா? ஸோ 1 = 2ன்னு எழுதிட்டு இட் இஸ் வெரிஃபைன்னு எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் ஏ -11 √2 √5 √7. அகெயின் பி கொடுத்துருக்காங்க, சியோட எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொஸ்டின் வேணால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷனோட ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கேட்டது. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்கடா. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி intersection of sets. இதோட ஃபார்முலா வந்து சேம், அதில் யூனியன் எழுதுறமே இன்டர்செக்ஷன் எழுத போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி ப்ராக்கெட்டில். அகெயின் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் ப்ராக்கெட், இப்போ வந்து இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கோமா, இப்போ ஃப்ரண்ட்டில் ப்ராக்கெட் இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு வந்து பி இன்டர்செக்ஷன் சின்ற போது ஃபஸ்ட்டு என்னென்ன எழுதுவீங்க? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியில் ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம்டா. பி இன்டர்செக்ஷன் சினா பியோட எலிமெண்ட் என்ன? √3 √5 6 13. இன்டர்செக்ஷன் சியோட எலிமெண்ட் என்னென்ன? மேலே இருக்குது பாருங்கள், √2 √3 √5 9. இப்போ இதில் எதில் சேமாக இருக்குது? இங்கே சேமாக இருக்கா? சேமாக இருக்கா? ஸோ உங்களுக்கு என்ன எழுதுவீங்க? √3 √5. அகெயின் திருப்பி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் ஏயோட எலிமெண்ட் என்ன எழுதிக்கிறோம்? மேலே கிவன் கொடுத்துருக்கிறது -11 √2 √5 7. இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது √3 √5. இப்போ இது ரெண்டுத்தில் எது சேமாக இருக்குது பாருங்கள்? √5 √5 சேமாக இருக்குது. வேறு ஏதாவது சேமாக இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ √5. இது வந்து என்ன எடுத்துக்கணும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ன்ற போது வந்து உங்களுக்கு என்ன எடுத்துப்பீங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியில் ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துக்கலாம்டா. ஏயோட எலிமெண்ட் என்னென்ன? ஃபஸ்ட்டு சொன்ன மாரி சொல்லுங்கள். -11 மேலே பாருங்கள், -11 √2 √5 7. இன்டர்செக்ஷன் பியோட எலிமெண்ட் என்னென்ன? மேலே பாருங்கள், √3 √5 6 13. ஓகேவாடா? இப்போ ரெண்டுத்துலேயும் எது சேமாக இருக்குது எலிமெண்ட்ஸ் பாருங்கள். எது சேமாக இருக்குது? எதுவுமே சேமாக √5 √5 தானே சேமாக இருக்குது. ஸோ √5 மட்டும் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? √5 அப்படியே எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷன் சியோட எலிமெண்ட் என்னென்ன? √3 √5 அதில் பாருங்கள் 6 13 கொடுத்துருக்கா? சாரி தாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு √5 எழுதியிருக்கிறேன். சியோட எலிமெண்ட் கேட்டதுக்கு பியோட எலிமெண்ட் எழுதிட்டேன். √2 √3 √5 √9 வெறும் 9 இந்த சியோட எலிமெண்ட் எழுதியிருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தில் எது சேமாக இருக்குது? √5 மட்டும் தான் சேமாக இருக்குது. இது வந்து என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 1ம் 2ம் சேமாக இருக்காடா? 1 = 2 ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதினாலும் சரி, இட் இஸ் வெரிஃபைடுன்னு எழுதினாலும் சரி. ப்ரூவ்னு கொடுத்தா ப்ரூவ்டுன்னு எழுதுங்க, வெரிஃபைன்னு கொடுத்தா வெரிஃபைன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், x such that x = 2n, n belongs to whole நம்பர்னு சொல்கிறாங்க. அண்டு n less than 0 b x such that x = 2n. இதில் வந்து n வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்கடா. 2n இது 2n. ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படின்னு சொல்கிறேன்.
x such that x equal to 2 power n belongs to whole number n less than 4. ஸோ whole numberனா என்னடா? whole numberனா 0லேருந்து ஆரம்பிக்குமா? whole numberனா 0 1 2 3 ஸோ அப்படி போகுமா? ஸோ இப்போ நம்ம அப்படி தான் எடுத்துக்க போகிறோம். x equal to 2 power 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 power anything power 0னா உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது மேக்ஸில். anything power 0னா 1, 2 power 0 1, 1 power 0னாலும் 1. ஸோ ரூல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து x equal to 2 power n. ஸோ 2 power n இருக்குது. 2 power nன்றதுனா 2 power 0 1. x equal to 2 power 1 எடுத்துக்கிறேன். இல்லைனா 2. x equal to 2 square. 2 2s are என்னம்மா 2 into 2ன்னு அர்த்தம். இது வந்து 4. நெக்ஸ்ட்டு 3 வரையும் இதெல்லாம் 4 இன்க்ளூட் பண்ணல, லெஸ் தென் 4 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ x equal to 2 power 3. ஸோ 2 into 2 into 2 8. இதோடைய ஓகேவாமா? நெக்ஸ்ட்டு ஏயோட எலமெண்ட் எடுத்தாச்சு. ஏயோட எலமெண்ட் என்னது? 1 2 4 8. இப்போ பியோட எலமெண்ட் எழுதலாம். பியோட இது வந்து x such that x equal to 2nன்னு சொல்லியிருக்காங்கடா இதுக்கு. ஸோ 2nனா எப்படி எழுதணும்? வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. n belongs to natural number and n less than or equal to 4. ஸோ உங்களுக்கு x equal to 2 into 1னா 2. x equal to 2 into 2னா நேச்சுரல் நம்பர்ன்றதுனால 1 2 3 4 வரை சொல்லியிருக்காங்கம்மா, எழுதுகிறோம். ஸோ 2 into 2னா 4. x equal to 2 into 3னா 6. 2 4s are 8. 5 டைம் பண்ண முடியாது, 4 வரை தான் சொல்லியிருக்காங்க. 4க்கு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு therefore b equal to 2 4 6 8. இப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. சி கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஃபார்முலா வந்து a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a இன்டர்செக்ஷன் b ஆஃப் இன்டர்செக்ஷன் c. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம்டா. LHS வந்து ஃபஸ்ட்டு b இன்டர்செக்ஷன் c. இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எழுதுகிறேன். ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனா b இன்டர்செக்ஷன் c-யா? ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சி தான் மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு b இன்டர்செக்ஷனை பியோட எலமெண்ட் எழுதிக்கிறேன். 2 4 6 8 இன்டர்செக்ஷன் சியோட எலமெண்ட் என்ன கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்கடா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சியோட எலமெண்ட் வந்து 0 1 2 5 6. இதில் சேம் அது இருக்குது, 2 இருக்குது, வேறு என்ன இருக்குது, 6 இருக்குது, வேறு ஏதாவது இருக்காமா? ஸோ இல்லை. ஸோ நீங்கள் என்ன எழுதிக்கிறோம்? 2 6ன்னு எழுதிக்கிறேன். அகெயின் வந்து a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. இப்போ ஏயோட எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சோம். மேலே 1 2 4 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதிட்டு இன்டர்செக்ஷன் 2 6ன்னு எழுதியிருக்கணும். இப்போ இதில் என்னதுன்னா 2 மட்டும்தான் எழுதுவோம், சரிங்களா? இது மட்டும்தான் இன்டர்செக்ஷன் பார்ட்டில் வருது, சேமாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏயோட எலமெண்ட் எழுதிக்கணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏயோட எலமெண்ட் என்னம்மா நம்மளுக்கு? ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஃபஸ்ட்டு ஏயோட எலமெண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 2 4 8ன்னு கண்டுபிடிச்சோமா? பியோட எலமெண்ட் என்னடா கண்டுபிடிச்சோம்? 2 4 6 8ன்னு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்துலையும் சேமாக இருக்குது, 2 8 2 8. ஸோ 2 8 ஆமா? நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்டர்செக்ஷன் சி வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 8 எழுதிக்கணும்டா. இன்டர்செக்ஷன் ஆஃப் சியோட எலமெண்ட் வந்து 0 1 2 5 6. இதில் எது சேமாக இருக்குது? 2 மட்டும்தான்டா சேமாக இருக்குது. ஸோ 2. இது வந்து செகண்டு. 1 = 2 hence verified.